ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நேற்று நம்ம டியர் வந்து ஆல் ஷோவுக்கு வந்து கொடுத்துருந்தோம். ஆல் ஷோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் போர்டில் என்ன கொடுத்துருந்தோம், அப்போ நம்மளுடைய நேற்று கொடுத்துருந்த ஆல் போர்டில் 9, 7, 0 கொடுத்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மணி ஷோவில் நம்ம கொடுத்த ஆல் போர்டு பாஸ் ஆகல. ஏன்னா 6 மணி ஷோவில் பாஸ் ஆகிருக்குது. பார்த்திங்கன்னா 0 வந்து பார்த்திங்கன்னா 6 மணி ஷோவில் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 8 மணி ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா 7 பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இந்த 3 ஷோவிலையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், நம்ம 8 மணி ஷோவில் என்ன நம்பர் பாஸ் ஆகுது பாருங்கள். இப்போ சண்டே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 527. ஓகேங்களா? அந்த 527 அந்த சண்டே ரிசல்ட்டு அப்புறம் வரக்கூடியது எல்லாமே அதை வச்சு தான் பாஸ் ஆகுது. பாருங்கள், மண்டே வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் 3ஆம் நம்பர் 8 மணி ஷோவில் பாஸ் ஆகுது. அதே மாதிரி 6 மணி ஷோவில் பாருங்கள் என்ன பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பாஸ் ஆகுது. அதே மாதிரி 1 மணி ஷோவில் என்ன பாஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 5, 1 பார்த்திங்கன்னா 5 வந்து 2 தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் 3 ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் பாஸ் ஆகுது உள்ள. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3, 4 பார்த்திங்கன்னா இந்த 3 ஷோலையும் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக பாஸ் ஆகிக்கிறது 3, 4ங்கிறது ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்குது. இதெல்லாம் எப்படி பாஸ் ஆகுங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி நல்லா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். எப்பயுமே நம்ம வந்து வீக்லி சார்ட்டை பார்க்க சொல்லியிருக்கோம். வீக்லி சார்ட்டில் பாருங்கள் 351 இந்த நம்பரை தான் ரிப்பீட்டாக அந்த வீக் ஃபுல்லாக பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள் 51ங்கிறது பாரு ஆப்போசிட்டாக அப்படி 15 வந்திருக்குது உள்ள. அடுத்த நாள் பாருங்கள் 3 உள்ளே பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி 3க்கு பவர் 8, 8ம் செவ்வாய்க்கிழமை பாஸ் ஆகிருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா எப்படி பாஸ் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். 3 அப்படியே நேரடியாக பாஸ் ஆகிருக்குது. 5ம் பாருங்கள் 35ங்கிறத அப்படியே இங்கே சண்டே கொடுத்த ரிசல்ட்டு 351 சண்டே பாருங்கள் 351 ஏபி போல் அப்படியே பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? அப்போ 3ஆம் நம்பர் 5 அப்படிங்கிறத ரிப்பீட்டாக இந்த பார்த்தீங்கன்னா 1 மணி ஷோவில் பாஸ் ஆகுது. அதனால் 3, 5, 1 வந்து நீங்கள் ஆல் போர்டில் ஆடலாம் அல்லது 3 வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து நம்ம வந்து பவர் வச்சு பார்க்குறப்ப 3க்கு பவர் 8, 5க்கு பவர் 0, 3க்கு பவர் 8 இது வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சுருக்குது. ஆப்போசிட்டாக வந்தால் என்ன? 3க்கு ஆப்போசிட் நம்பர் 6, அது 5க்கு ஆப்போசிட் நம்பர் 8, அதேமாதிரி 3க்கு ஆப்போசிட் வரும். அப்போ இந்த நம்பரை நீங்கள் வந்து ஆப்போசிட் பவர் நம்பர் 2 நம்பர் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேரடியாகவே நீங்கள் 3, 5, 1ங்கிறத வந்து இப்போ போர்டில் நேரடியாகவே உள்ளே பாஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இந்த 2 நம்பரை உள்ளே வச்சுக்கோங்க கணக்கில். ஓகேங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா 5, 1. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங் வந்து 0, 6. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங் 3, 4. பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சி போர்டில் என்ன வந்தால் நம்ம இந்த நம்பரை தான் வரும்னு சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஏசிபிசியில் நம்ம வீக்லி சார்ட்டை வச்சு தான் உங்களுக்கு 4 நம்பருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் 53, 13, பிசியில் 03, 63 வரும். ஏன்னா சி போர்டில் 3 வருவதனால இதுதான் நம்பருங்க. அதனால் வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஏபி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங் வந்து 50, 16. பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 503, 164, 563, 104, 686, 808. இது வந்து பார்த்திங்கன்னா 686 பவர். இது வந்து ஆப்போசிட் நம்பர். அதனால் ஓகேங்களா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்மி ஷோ வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட் பாருங்கள். சண்டே வந்தது 844. இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பாருங்கள் ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா 48 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த நாள் பாருங்கள் அப்படியே ரிப்பீட்டாக 48 பாஸ் ஆகிருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 4 பாஸ் ஆகிருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 8, 4 8ங்கிற 4ங்கிறது ரிப்பீட்டாக அப்படி இந்த வீக்கில் இந்த வாரம் அப்படியே பாஸ் ஆகுது. அதனால் இன்றைக்கி என்ன வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட்டாக மாற்றி வச்சா என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1, 10 வரணும், 1, 14 வரணும். அப்போ பிசி போர்டில் கண்டிப்பாக 10, 14 வருது கண்டிப்பாக இன்றைக்கி வரப்போகுதுங்க. அதனால் இதை வச்சுருக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இப்போ போன வாரம் பாருங்கள் ரிசல்ட் வந்து 114 பாருங்கள். அப்போ கண்டிப்பாக வந்து அப்படியே 14 வந்து இறங்குச்சு அப்படின்னா 14 தான். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா சண்டே ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா
844. அதில் வந்து பாருங்கள் அப்படியே 8 வந்து பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டு சி போர்டு பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பி போர்டில் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த நாள் பாருங்கள் அப்படியே 4 அப்படியே ரிப்பீட்டாக பாஸ் ஆகுது. அதனால் கண்டிப்பாக வந்து 4 உள்ளே பாஸ் ஆகலாம். இல்லது 4 நேரடியாக ஏதோ ஒரு போர்டில் வந்துட்டு 1க்கு பவர் 6, ஓகே, 4க்கு பவர் 9, 0.5 965 உள்ளே இருக்குது. இது பவர் வச்சு வரக்கூடிய நம்பர். அதே மாதிரி ஆப்போசிட் நம்பரையும் நம்ம ஏபிசியில் கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் 4, 8 சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, 4, 8 சப்போர்ட்டுக்கு 0. ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 9, 7, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 6, 4, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 5, 3. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்மனி சார்ட்டில் சொல்லியிருந்தோம் ஏபி போர்டில் கண்டிப்பாக 10, 14 வந்து இறங்க போகுது. கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. 96, 74. பிசி பொறுத்த வரைக்கும் 65, 43, 45, 63. ஏசி பொறுத்த வரைக்கும் 95, 73, 93, 75. பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 910, 814. கண்டிப்பாக வந்து 910, 14, 10, 14 கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இறங்குதுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏபிசி பொறுத்த வரைக்கும் 411, 673. அதே மாதிரி 11 இன்றைக்கி கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் கொஞ்சம் பார்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சு இதை வந்து ஆப்போசிட் வச்சு கொடுத்துருக்கோம். 673, 411 வந்து பார்த்திங்கன்னா 1 இது பவர், இது வந்து ஆப்போசிட் நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம 8 மணி ரிசல்ட்டு பாருங்கள். சண்டே ரிசல்ட் வந்து 527. அதுக்கப்புறம் திங்க செவ்வாய் இப்போ 3 நாளுமே பி போர்டில் 3 பாஸ் ஆகிருக்குது. அதனால் நம்ம கன்ஃபார்ம் வந்து பி போர்டில் 3 பாஸ் ஆக போகுதுங்க. அதை கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா 8 மணி ஷோரில் பாருங்கள் 733க்கு வந்து பவர் வச்சு 7க்கு பவர் 2, 3க்கு பவர் 8, 3க்கு பவர் 8. ஓகேங்களா, அதே மாதிரி 7க்கு ஆப்போசிட் நம்பர் 5, 1க்கு ஆப்போசிட் 3க்கு ஆப்போசிட் நம்பர் 1, 3க்கு ஆப்போசிட் நம்பர் அப்போ 511. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நம்பர். இது வந்து பவர் வச்சு வரக்கூடிய நம்பர். இது ரெண்டையும் கணக்கில் வச்சுக்கோங்க. பி போர்டில் 3 கன்ஃபார்ம். ஓகேங்களா, பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டை பாருங்கள். 527. பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 2 பாஸ் ஆகிருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பாருங்கள் எதுவுமே பாஸ் ஆகல. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பாஸ் ஆகிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 7, 2ங்கிறது ரிப்பீட்டாக பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, அதனால் வீக்லி சண்டே ரிசல்ட்டை வச்சு தான் எல்லாமே பாஸ் ஆகுது. அதனால் நம்ம சொல்கிற கெஸ்ஸிங்கையும் வச்சுக்கோங்க. உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துக்குங்க. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கெஸ்ஸிங் 7, 3 சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா 6, 0. பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது 3, 1. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 8. ஏபிசி பொறுத்த வரைக்கும் 288, 511, 631, 0, 1, 8. ஏபிசி பொறுத்த வரைக்கும் 638, 0, 1, 1. ஓகேங்களா, நீங்கள் கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் போடணுன்னா 73, 391, 63, 720 நம்பர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் அமௌண்ட்டை அடுத்த 6 மாதத்தை கொடுத்துருவாங்க. மற்ற கம்பெனி மாதிரி இல்லைங்க, இது நேரடி கம்பெனினால உங்களுக்கு கமிஷன் பிடித்து இல்லாமல் ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. நம்பி வாங்க, நம்பி போடுங்க. தேங்க்யூ.